Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ferromagnetism. ஓகே, ferromagnetic materials பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியது வாட் இஸ் ferromagnetism? இல்லையா, இது வந்து பேசிக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ferromagnetismங்கிறது it is the ability of a material, என்ன material, like iron, cobalt or nickel. It is the ability of a material to retain magnetism. சரியா, to retain magnetism even after the applied magnetic field is removed. ஓகேயா, இப்போ நம்ம பேராமேக்னட்டிசம் என்ன பார்ப்போம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டா மேக்னட்டிசமும் மேக்னடைசேஷனும் ஜீரோ ஆயிடும். பட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் லைக் அயன், கோபால்ட் ஆர் நிக்கலில் அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலும் இட் வில் ரீட்டைன் சம் மேக்னட்டிசம். கரெக்டா? ஸோ அதுதான் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இப்போது இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு மட்டும் எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி கிடச்சிச்சு? ஏன்னா இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் தான் நமக்கு பெர்மனன்ட் மேக்னட்ஸாகவும் வரும். இப்போ இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி கிடச்சிச்சு அப்படின்னா, சம்திங் கால்ட் தே ஹேவ் ஃபெரோமேக்னெட்டிக் domains. ஓகேயா, இந்த ferromagnetic materials they have something called ferromagnetic domains. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 16 மார்க் கொஸ்டினில், this is question number 3 of unit 3. சரியா, இப்போ இந்த 16 மார்க் கொஸ்டினில் நம்ம பார்க்க போகிறது what are ferromagnetic domains and the M-H curve. சரியா, இப்போ ferromagnetic domains-னா என்னன்னு நம்ம பார்க்கணும். It is a small region inside a ferromagnetic material where the magnetic moments of all atoms are aligned in the same direction. ஓகேயா, அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ தேர் ஆல் அலைன்ட் இன் தி சேம் டைரெக்ஷன். அப்போது ஒரு சின்ன ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலில் உதாரணத்துக்கு நிக்கல் ஆர் அயன் மெட்டீரியலில் இந்த டொமைனுங்கிறது வந்து ஒரு ஸ்மால் ரீஜியன். அந்த ரீஜியனுக்குள்ளே எப்படி அந்த ரீஜியனுக்குள்ளே மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் அலைன் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ferromagnetic domain. இப்போ இதனால் என்ன ஆகும்னா, this makes each domain act as a tiny magnet. ஓகேயா, அப்போ ஒவ்வொரு டொமைனுமே டைனி மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். எதனால்? அந்த டொமைனுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆட்டம்ஸோட எல்லா மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸும் ஒரே டைரெக்ஷனில் அலைனாக இருக்கிறதுனால. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போது அது எப்படின்னா, ஒரு ஆட்டம் தனியாக ஒரு ஆட்டம் எடுத்துக்கும், அந்த ஆட்டமுக்குள்ளே நம்ம ஒரு நீடில் இருக்க மாதிரி, இப்படி ஒரு ஏரோ இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட். இப்போ ஒரு டொமைனுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டொமைனுக்குள்ளே
இப்படி வரிசையாக நிறைய ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த எல்லா ஆட்டம்ஸ்லையும் இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து ஒரே டைரெக்ஷனில் இருக்கும், லைக் திஸ். ஓகே, they all point in the same direction. அப்படி இருக்கிறதுனால, இப்போ இது எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஒரு மேக்னெட்டிக் டொமைன். ஸோ இது இப்படி இருக்கும். ஓகேயா, இதுக்கு பேர் ஒரு மேக்னெட்டிக் டொமைன். திஸ் இஸ் கால்ட் அ டொமைன். இப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னா அது நம்ம அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணாலும் இட் வில் ரீடைன் சம் மேக்னெட்டிசம்னு பார்த்தோம் இல்லையா? அது எதனால் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் டொமைன்ஸ்னால தான். ஓகேயா, இப்போ இந்த மேக்னெட்டிக் டொமைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளையே பண்ணாதப்போ இந்த மேக்னெட்டிக் டொமைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொன்றும் இப்போ இது வந்து ஒரு டொமைன், ஒரு குட்டி டொமைன் இந்த சைடில் இருக்குது, ஆல் பாயிண்டிங் இன் தி சேம் டைரெக்ஷன். பக்கத்தில் இருக்க டொமைன் வந்து வேறு டைரெக்ஷனில் பாயிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேயா, இப்போ இது ஒரு டொமைன், இது ஒரு டொமைன், இது ஒரு டொமைன் ப்ளஸ் இது ஒரு டொமைன். இப்போ இந்த டொமைனுக்குள்ள எல்லா மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸும் ஒரே டைரெக்ஷனில் அலைன் ஆகிருக்கும். இந்த ஒவ்வொரு டொமைனும் வந்து வெவ்வேறு டைரெக்ஷனில் அலைன் ஆகிருக்கும். அப்படி இருக்கிறப்போ இதனுடைய நெட் மேக்னடைசேஷன் வந்து ஜீரோவாக இருக்கும். ஏன்னா டொமைன்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் ரேண்டம்லி. ஒரு டொமைனுக்குள்ள மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக அலைன் ஆகிருக்கும். பட் டொமைனுக்கு டொமைன், பிட்வீன் த டொமைன்ஸ் இட் இஸ் ரேண்டம். அதனால் மேக்னடைசேஷன் இஸ் ஜீரோ. இது எப்போன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணாதப்போ. ஒருவேளை இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோமே. ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்போ இந்த டொமைனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போ என்ன ஆகும், நம்ம ரெண்டே டொமைன் எடுத்துப்போம், லைக் திஸ். ஓகே, இப்போ இதில் வந்து எல்லா மொமெண்ட்ஸும் இந்த ஃபஸ்ட் டொமைனுக்குள்ளே எல்லாம் எப்படி வெர்டிக்கலாக அலைன் ஆகிருக்கு. அதுவே பக்கத்து டொமைனில் கொஞ்சம் ஒரு ஆங்கிள் அலைன் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்போ இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, we apply small magnetic field, small h. எந்த டைரெக்ஷனில்? இந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறோம். அந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டொமைன் பக்கத்தில் ரெண்டு டொமைன்ஸ் இருக்குது. இந்த டொமைனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டொமைன் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா? இப்போ ஒரிஜினலாக இந்த டொமைன் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு, கரெக்டாக? இதுதான் ஒரிஜினல். இப்போ அங்கேருந்து இந்த டொமைன் மூவ் ஆகி ஆர் க்ரோ ஆகி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஓகேயா? ஏன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டொமைன் வந்து ஆல்ரெடி இதோட அலைன் ஆகிருக்கிறதுனால இந்த டொமைனுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டொமைனில் இருக்கிற மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸை தன் பக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த தன்னை மாதிரியே அலைன் பண்ண ட்ரை பண்ணி இந்த டொமைன் வந்து பெருசாகிருக்கு. ஸோ இந்த வால் பிட்வீன் டூ டொமைன்ஸ் இருக்கு இல்லையா, பவுண்டரி, அதுக்கு பேர் டொமைன் வால் ஆர் பிளாக் வால். சரியா? இப்போ இந்த பிளாக் வால் இந்த ஸ்மால் ஃபீல்டில் என்ன ஆகியிருக்கு அப்படின்னா மூவ் ஆகியிருக்கு. ஓகேயா? அட்
small h domain wall motion நடந்திருக்கு. domain wall மூவ் ஆகி க்ரோ ஆகியிருக்கு. ஓகே, இப்போ அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு, இப்போ நம்ம இன்னும் மேக்னெட்டிக் ஃபீல்டை அதிகப்படுத்துகிறப்ப என்ன ஆகுன்னு பார்ப்போம். at large magnetic field, at large magnetic field, இப்போ இதே மாதிரி நம்ம ரெண்டு கேஸ் எடுத்துக்குவோம். இந்த ரெண்டு கேஸில் ஒரு இதில் நம்ம டொமைன் இப்படி இருந்துச்சா, இப்படி ரெண்டு டொமைனாக இருந்தது. we had two domains. இப்படி ரெண்டு டொமைனாக இருந்தது. லார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்போ ஒரே டொமைனாக மாறிடுச்சு. ஓகே, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ரெண்டும் ஒரே டொமைனாக மாறிடுச்சு. எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் டொமைன் ரொட்டேட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இது டொமைன் 1, இது டொமைன் 2. இந்த டொமைன் 2 வந்து ரொட்டேட் ஆகி ஒரே டொமைனாக மாறி இருக்கு, அலைன் ஆகி ஒரே டொமைனாக மாறி இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அட் லார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அட் லார்ஜ் h டொமைன் ரொட்டேட்ஸ். ஓகேயா, இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் நடக்குது. ஸோ ப்ராசஸ் 1 அண்ட் ப்ராசஸ் 2. ப்ராசஸ் 1ங்கிறது வந்து டொமைன் வால் மோஷன், அதுதான் ப்ராசஸ் 1. ஸ்மால் அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் டொமைன் வால்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி, டொமைன் வால் மூவ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி மேக்னடைசேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் அட் லார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கப்போ டொமைன் வால்ஸ் மூவ்மெண்ட் மட்டுமே பத்தாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ டொமைன் வால் மூவ்மெண்ட்ஸ் மட்டுமே பத்தாது. இப்போ அந்த என்டையர் டொமைன் பக்கத்தில் வேறு டைரெக்ஷனில் அலைன் ஆகிருந்த அந்த என்டையர் டொமைனே ரொட்டேட் ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரெக்ஷனுக்கு அலைன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் இருக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸில் தான் வந்து ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ அதை வந்து, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் இல்லையா, வாட் ஆர் ஃபெரோமேக்னெட்டிக் டொமைன்ஸ். ஸோ ஃபெரோமேக்னெட்டிக் டொமைன்ஸ் என்ன, இட்ஸ் அ ஸ்மால் ரீஜன் இன்சைட் அ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் where the magnetic moments of all atoms are aligned in the same direction. ஓகேயா, அதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு டொமைன் எடுத்து அது எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் அலைன் ஆகிருக்கு. இப்போ இந்த மேக்னெட்டிக் டொமைன், இந்த ஃபெரோமேக்னெட்டிக் டொமைன் வந்து அட் 0 அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ரூம் டெம்பரேச்சரில் 0 அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வெவ்வேறு டைரெக்ஷனில் எல்லா டொமைன்ஸும் வெவ்வேறு டைரெக்ஷனில் அலைன் ஆகிருக்கும். அதுக்கு கொஞ்சம் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு லைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் அது வந்து டொமைன் வால் மோஷன் மூலமாக மேக்னடைஸ் ஆகும். அதே வெரி லார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த என்டையர் டொமைனே ரொட்டேட் ஆகி லார்ஜ் மேக்னடைசேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேயா, ஸோ இப்போ தான் நம்ம வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு போகிறோம். செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னென்னா, தி M-H curve. அப்போ இங்கே எம்ங்கிறது என்ன, எம்ன்றது மேக்னடைசேஷன் of the ferromagnetic material, magnetization of the material. Okay, Hங்கிறது intensity of the applied magnetic field, intensity of the applied magnetic field. So இந்த MH curve எதை சொல்ல போகுது அப்படின்னா, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணையில் மேக்னடைசேஷன், மெட்டீரியலோட மேக்னடைசேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போகிறோம். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் எப்படி இருக்குன்றது. ஸோ நம்ம வழக்கம் போல் ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறோம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ், இது நெகட்டிவ் எக்ஸ், இது வந்து நெகட்டிவ் ஒய், இது வந்து பாசிட்டிவ் ஒய். இப்படி எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய, இந்த சென்டர் தான் நம்மளுடைய ஆரிஜின் 0 பாயிண்ட். ஓகேயா, இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னா அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்ம என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோமோ அதை குறிக்குது.
அதே இது y ஆக்சஸ் எதை குறிக்குது அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலில் ஏற்படுற மேக்னடைசேஷனை குறிக்குது. ஸோ இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து டயக்ராம் வரைய போகிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேயா? ஓகே, இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ 0, இப்போ அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0வாக இருக்கப்போ எம்மும் 0. இங்கே பார்த்தோம் இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னா ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால எம்மும் 0வாக இருக்கும். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது. அப்போ மேக்னடைசேஷன் ஏறுது. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையா, ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மேக்னடைசேஷன் நடக்குது. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் மேக்னடைசேஷன் ரொம்ப வேகமாக மேலே ஏற ஆரம்பிக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி சேச்சுரேட் ஆயிடுது. ஓகேயா? லார்ஜ் ஹெச்சில் இது சேச்சுரேட் ஆயிடுது. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம். ஓகேயா? இப்போது என்ன ஆச்சு, நம்ம ஹெச் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஆரம்பத்தில் ஸ்மால் ஹெச் இருக்கப்போ மெதுவாக மேக்னடைசேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு குறிப்பிட்ட லார்ஜ் ஹெச் வந்தோடனே மேக்னடைசேஷன் டக்குன்னு வேகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுதான் நம்ம டொமைன் ரொட்டேஷன் மூலம் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் இனிமேல் எல்லா டொமைன்ஸும் அலைன் ஆனதுக்கப்புறம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் எந்த ஒரு மேக்னடைசேஷனில் எந்த ஒரு சேஞ்ச் இருக்க போகிறதில்ல. அதனால் இப்படி போயிடுச்சு. ஸோ இதை வந்து பாயிண்ட் ஏன்னு நோட் பண்ணிக்குவோம். ஓகேயா? அது வந்து பாயிண்ட் ஏ. இப்போ இந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக அப்ளை பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டுனால எல்லா மேக்னெட்டிக் டொமைன்ஸுமே அலைன் ஆகி அந்த மெட்டீரியல் ஃபுல்லி மேக்னடைஸ் ஆகிடுச்சு. ஓகே, டன். இப்போ என்ன பண்ணுறோம், ஓகேப்பா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம மெட்டீரியல் தான் ஃபுல்லாக மேக்னடைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஹெய்ச்சை வந்து நம்ம 0 பண்ணுவோம் இல்லை குறைப்போம் அப்படின்னா, குறைக்கிறப்ப ஆக்சுவலாக என்ன ஆகணும், இதே வழியாக தானே குறைஞ்சி வரணும். ஹெச் குறைஞ்சா இதே மாதிரி குறைஞ்சி வரும். ஆனால் அப்படி குறையாமல் இந்த மெட்டீரியல் என்ன பண்ணும், அப்புறம் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ணுன்னா ஹெச் குறைய இப்படி வரும். இப்போ இந்த இடத்துல ஹெச் 0 ஆயிடுச்சு, ஆனால் எம் 0 ஆகலை, மேக்னடைசேஷன் 0 ஆகலை. இதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, தி எபிலிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் டு ரீடைன் மேக்னட்டிசம் ஈவன் ஆஃப்டர் தி அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ரிமூவ்ட். ஹெச் 0வாக இருக்கப்பையும் இந்த மேக்னட்டிசம் அதனால் ரீடைன் பண்ண முடிகிறதுனால தான் அதுக்கு பேர் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பின்னு நோட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ ஏன் அது நடக்குது அப்படின்னா, இந்த பாயிண்ட் பின்னு நோட் பண்ணுறோமா, அதுக்கு பேர் வந்து என்னென்னா, இந்த பாயிண்ட் பி, இதுக்கு பேர் ரிட்டன்டிவிட்டி. இதை நீங்கள் எக்ஸாமில் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். இந்த பாயிண்ட் பி ஆன் தி y axis, சரியா? m is not equal to 0. When h is brought down to 0, m is not equal to 0. m has a positive value. அந்த வேல்யூ வந்து we have marked it as b. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, even at when h is equal to 0, the residual magnetization is called retentivity. ஓகேயா? ஓகே, டன். இப்போ நான் ஹெச் 0 கொண்டு வந்துட்டேன், அப்பையும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 ஆகலை, மேக்னடைசேஷன் 0 ஆகலை. அப்போ எப்போ தான் மேக்னடைசேஷன் 0 ஆகுன்றப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை மாற்றி ரிவர்ஸில் போகிறோம். ரிவர்ஸில் போனாலாவது இது 0 ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ரிவர்ஸில் வந்து டக்குன்னு ஒரு இடத்துல 0 ஆயிடும். இந்த இடத்துல 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர், இந்த பாயிண்ட்டை நம்ம சின்னு மார்க் பண்ணிக்குவோம். சி, இதுக்கு பேர் கோஎர்சிவிட்டி. இந்த கோஎர்சிவிட்டி அப்படின்னா தி அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் required in the reverse direction to make m 0, to make m reach 0. அதுதான் வந்து கோஎர்சிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாயிண்டில் தான் இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சரி ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கையில், ஃபர்தராக இந்த ரிவர்ஸ் டைரெக்ஷனில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ண இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி ஒரு சேச்சுரேஷனுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த பாயிண்ட் வந்து இட் இஸ் டி, இட் வில் மார்க் இட் அஸ் டி. இதுக்கு பேர் இப்போ ஏ வந்து சேச்சுரேஷன், பி வந்து ரிவர்ஸ் சேச்சுரேஷன். ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் சேச்சுரேஷன். சரி, ஓகே, டன். இப்போ மைனஸ் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வர்றப்போ நம்ம சேச்சுரேஷன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. இப்போ இங்கேருந்து மறுபடியும் நம்ம ஹெய்ச்சை குறைச்சிக்கிட்டே வந்தால் 0 ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சு.
இப்போது இது வந்து டி, இது வந்து இ. இதுக்கு பேர் என்னென்னா ரிவர்ஸ் ரிட்டன்டிவிட்டி. ஏன்னா ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அந்த மெட்டீரியல் வந்து தக்க வச்சுக்குது. அதுதான் ரிவர்ஸ் ரிட்டன்டிவிட்டி. அப்போ அங்கேருந்து மறுபடியும் நம்ம வந்து இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த 0க்கு மேலே பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு மறுபடியும் இங்கே வந்து 0 ஆகி அந்த பாயிண்ட்டை வந்து 0 ஆகி அங்கேருந்து மேலே ஏறி மறுபடியும் சேச்சுரேஷன் அடைஞ்சிருது. ஓகேயா? இப்போ இந்த இடத்துல 0 ஆன இடத்த வந்து எஃப்னு நோட் பண்ணிக்குவோம். இந்த இடம் எஃப். அப்போ இது வந்து ரிட்டன்டிவிட்டி, இது கோவர்சிவிட்டி. ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போகிறப்ப இது ரிவர்ஸ் சேச்சுரேஷன், ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வர்றப்போ இது ரிவர்ஸ் ரிட்டன்டிவிட்டி. அப்போ எஃப்ன்றது என்னவாக இருக்கும்? ரிவர்ஸ் கோவர்சிவிட்டி. ஓகேயா? அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணையில், ஃபர்தராக பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணையில் மேக்னடைசேஷன் 0 வந்து மறுபடியும் மேலே ஏறி சேச்சுரேட் ஆகிடுது. ஸோ இந்த சைக்கிளுக்கு பேர் தான் எம்ஹெச் சைக்கிள். இப்போது இது வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்கு? நம்ம ஓவில் ஆரம்பித்து ஓவிலேருந்து ஏ சேச்சுரேஷனுக்கு போய் சேச்சுரேஷன்லேருந்து பி ரிட்டன்டிவிட்டிக்கு வந்து பியிலேருந்து சி மறுபடியும் கோவர்சிவிட்டி. அப்போ தான் மேக்னடைசேஷன் 0 ஆகுது. அங்கேருந்து மறுபடியும் ரிவர்ஸில் டி ரிவர்ஸ் சேச்சுரேஷன் போய் அங்கேருந்து ரிவர்ஸ் ரிட்டன்டிவிட்டிக்கு வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் கோவர்சிவிட்டி வந்து மறுபடியும் ஏல வந்து முடிக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான், இந்த க்ளோஸ்டு சைக்கிளுக்கு பேர் தான் என்னது? இந்த க்ளோஸ்டு சைக்கிளுக்கு பேர் தான் ஹிஸ்டெரிசிஸ் லூப். ஓகேயா? ஸோ இப்போ இதில் வந்து எத்தனை ஸ்டெப் இருக்குது? O to A, O to A first step, A to B second step, B to C third step, C to D fourth step, D to E fifth step, இது 6th step, 7th step. ஸோ மொத்தம் 7 ஸ்டெப் இருக்குது. இப்போ இந்த 7 ஸ்டெப்பையும் நீங்கள் உங்களுடைய எக்ஸாமில் கரெக்டாக எழுதணும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 6, ஸ்டெப் 7ன்னு எழுதணும். உங்களுடைய நோட்ஸில் இருக்கும். ஓகேயா? இப்போ ஸ்டெப் 1ங்கிறது O to A, 0 to A, அது வந்து சேச்சுரேஷன். சரி, நான் இதில் எழுதி காட்டுவோமா? ஸ்டெப் 1 O to A, இது வந்து சேச்சுரேஷன். ஓகேயா? இப்போ ஸ்டெப் 2 A to B, இது வந்து ரிட்டன்டிவிட்டி. இப்படி ஸ்டெப் 3 வந்து B to C, கோவர்சிவிட்டி. ஓகேயா? ஸ்டெப் 4, இப்போ ஸ்டெப் 4 வந்து C to D, இது ரிவர்ஸ். இப்போ தான் நம்ம ரிவர்ஸில் வர்றோம். ரிவர்ஸ் ரிட்டன்டிவிட்டி. ஓகே? ஸோ இது மாதிரி இப்போ நம்ம அடுத்து ஸ்டெப் 5, ஸ்டெப் 6, ஸ்டெப் 7. இப்போ ஸ்டெப் 5 வந்து D to E, அது வந்து ரிவர்ஸ், இதுதான் ரிவர்ஸ் ரிட்டன்டிவிட்டி. ஓகே? இது வந்து ரிவர்ஸ் சேச்சுரேஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு சேச்சுரேட் ஆகும், அப்புறம் ரிட்டன்டிவிட்டி கிடைக்கும், அப்புறம் கோவர்சிவிட்டி, அப்படியே ரிவர்ஸ் சேச்சுரேஷன், ரிவர்ஸ் ரிட்டன்டிவிட்டி. அடுத்து E to F வந்து ரிவர்ஸ் கோவர்சிவிட்டி, அப்புறம் F to A மறுபடியும் சேச்சுரேஷன். ஓகேயா? இப்போ நம்ம என்டையர் சைக்கிள் இல்லையா, 0ல் ஆரம்பித்து ஹெச் போய் ஹெச்சிலேருந்து 0 ஹெச்சை வந்து 0லேருந்து இன்க்ரீஸ் பண்ண கூட்டிகிட்டே போகையில் மேக்னடைசேஷன் இன்க்ரீஸ் ஆகி சேச்சுரேட் ஆகி
திருப்பி அங்கேருந்து ரெட்டன்டிவிட்டி, மறுபடியும் இந்த என்டையர் சர்க்கிள் இருக்குல்ல, இந்த என்டையர் லூப் இருக்குல்ல, அது பேர் தான் ஹிஸ்டெரிசிஸ் லூப். இப்போ இந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். அந்த 2 மார்க் கொஸ்டின் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கங்க. ஹிஸ்டெரிசிஸ் அப்படின்னா தி மேக்னடைசேஷன்ன்றது M ஆல்வேஸ் lags behind the applied magnetic field. Okay, applied magnetic field. Okay, இதுதான் வந்து ஹிஸ்டெரிசிஸோட டெஃபினிஷன். இந்த லேக் அப்படின்னா பின்தங்குதல். இப்போ நம்ம இங்கேருந்து ஹெச் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம், ஒரு பாயிண்டில் சேச்சுரேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹெச்சை டிக்ரீஸ் பண்ணையில் ஹெச் 0 வந்துட்டாலும் எம் 0 ஆகலை இல்லையா? ஸோ எம் வந்து ஹெச்சுக்கு பின்னாடி இருக்குது, பின்தங்கி இருக்குது. ஹெச் நெகட்டிவில் போகிறப்ப தான் இந்த எம் வந்து 0க்கு வருது. அப்போது ஆல்வேஸ் எம் வந்து மேக்னடைசேஷன் வந்து அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பின்தங்கி தான் இருக்கும். ஸோ ஹிஸ்டெரிசிஸ் is defined as the magnetization always lags behind the applied magnetic field. ஸோ இதுதான் ஹிஸ்டெரிசிஸ். இப்போ நீங்கள் குவிக் உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி எழுதணும் அப்படின்னா 16 மார்க்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபெரோமேக்னெட்டிக் டொமைன்ஸ் பற்றி எழுதணும். ஓகேயா? ஃபெரோமேக்னெட்டிக் டொமைன்ஸ், அதோடைய டெஃபினிஷன், டொமைன் கான்செப்ட், இங்கே சொன்னோம் இல்லையா டொமைன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த டொமைன், அப்புறம் ப்ராசஸ் ஆஃப் மேக்னடைசேஷன். என்னது? டொமைன் வால் மோஷன் and domain rotation. அப்புறம் செகண்ட் வந்து the M-H curve. M-H curveல draw the curve neatly. Mark all the points. ஆக்சஸில் வந்து M வந்து y ஆக்சஸில் இருக்கும், H வந்து x ஆக்சஸில் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் வந்து ரிட்டன்டிவிட்டியையும் கோஎர்சிவிட்டி இது ரெண்டையும் கரெக்டாக, இது வந்து பாயிண்ட் பியில் வரும், இது வந்து பாயிண்ட் சி, இது ரெண்டையும் கரெக்டாக மார்க் பண்ணி அதை பற்றி எழுதணும், டெஃபினேஷன் எழுதணும். ஓகேயா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து 16 மார்க் கொஸ்டின். இது உங்களுக்கு இப்போது CA 2க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், செமஸ்டருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹால் எஃபெக்ட் பற்றி பார்க்கலாம்.